பொதுவாக சூரியனார் கோயிலேருந்து ஆரம்பித்து இப்படி போவாங்கன்னு வச்சுக்கோங்க பிரீதி பண்ணுறவங்க. ஆனால் சூரியனார் கோயிலில் எடுத்தடுப்பில் போனாங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இந்த சூரியனார் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் 3/4 கிலோமீட்டரில் ஒரு ஸ்தலம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்குது. திருமங்கலக்குடின்னு பேர். அங்கே மாங்கல்யம் காத்த மங்களாம்பிகா பிராணநாத சுவாமின்னு சுவாமி அம்பாள் பேர். ஒரு சின்ன கோயில் தான் அது. அதுக்கு நேர எதிர்த்தாப்பில் தான் இந்த சூரியனார் கோயில் ஒரு 3/4 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை தரிசனம் பண்ணணும். ஒரு ராஜாக்கிட்ட இருந்த ஒரு மந்திரிக்கு உயிர் ஆபத்து வந்து அவன் தலையை சரஸ்சேதம் பண்ணுறார் ராஜா. அப்போது அவன் சிவபக்தனாக இருக்கான். அதுக்கு முன்னாடியே இந்த அவனுடைய மனைவியானவள் அம்பாளை ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அவள் பக்தையாக இருக்கா, அம்பாளுடைய பக்தையாக இருக்கா. இவ போய் இந்த பக்தை தன்னுடைய கணவனுக்காக வேண்டா. அம்பாள் உனக்கு கவலை இல்லை, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு வாக்கு. இது இவருக்கும் அதே மாதிரி இந்த மந்திரிக்கும் சிவன் கொடுக்குறார், உடனே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் மீறி அந்த ராஜா வெட்டிடுறான் தலையை. அதுக்கப்புறம் என்ன இப்படி ஆயிப்போச்சேன்னு நினைக்கிற போது அந்த ஈஸ்வர கிருபையினால் மாங்கல்யம் காத்த மங்களாம்பிகாங்கிற அம்பாள் அந்த பேரே அப்புறம் தான் வருது. இவளுடைய மாங்கல்யத்தை காக்கிறதுக்காக அவனுக்கு உயிர் உண்டாக்குறான். சுவாமியை அவனுக்கு உயிரை உண்டாக்கி இந்த 2 பேருடைய அனுக்கிரகத்தின் பேரில் மாங்கல்யம் காத்த மங்களாம்பிகா பிராணநாத சுவாமி, அவனுடைய பிராணனுக்கு நாதனாக இருந்து அவனை காத்ததுனால பிராணநாத சுவாமிங்கிற பேரில் அந்த ஸ்தலம் இருக்குது. அதில் தோல்வியாதிக்கு எருக்கு இலை அந்த இதில் தயிர் சாதம் பிரசாதம் வச்சு சாப்பிடணும்னு ஒரு வழக்கம் இருக்குது. அது கோயிலில் எழுதி போட்டிருப்பாங்க, கேட்டாலும் சொல்லுவாங்க தோல்வியாதி சம்பந்தமாக. இது பொதுவாக இந்த ஸ்தலம் அதுக்கப்புறம் அதை தரிசனம் பண்ணிட்டு தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை தரிசனம் பண்ணணுங்கிறது ஒரு எழுதப்படாத மரபு. இல்லைன்னா பலன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த